வறுத்தரைத்த நாட்டுக்கோழி குழம்பு. இதை நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 1 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, தேவைக்கேற்ப உப்பு, அரை கிலோ நாட்டு தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம மசாலா பொருளை அரைச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருளை எல்லாம் சேர்த்து இதை பொன்னிறமாக வர வரை நம்ம வறுத்துக்கலாம். மசாலா பொருள்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ தேங்காய் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவு நம்ம இதை வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது எண்ணெயிலே நல்லா அப்படியே வதங்க விடலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்களெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி இதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம குக்கர் போட்டு மூடி ஒரு 5 விசில் வர வரையே வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கலர்ஃபுல்லான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், ஒரு அருமையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.